வணக்கம் நண்பர்களே. இப்ப நீங்க பார்க்கக்கூடிய இந்த மூலிகை தான் பாத்தீங்கன்னா இது திருகு கள்ளி அப்படின்னு சொல்லக்கூடியது. கள்ளி வகையில நிறைய இருக்கு. இந்த கள்ளி வகையில பாத்தீங்கன்னா இந்த திருகு கள்ளி அப்படின்றது மூட்டு வலி சார்ந்த பிரச்சனைகளுக்கு இதுல ஒரு அற்புதமான தைலம் ரெடி பண்ணலாம். இதை எப்படி பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா, திருகு கள்ளியில ஏதாவது ஒரு கல்லு வச்சு நாம கொட்டணும். கொட்டும் போது இதுல இருந்து பால் வடியும். அந்த பாலை நாம சேகரிக்கணும். அந்த பாலை சேகரிச்சு அது கூட சில கடைச்சரக்கு மூலிகைகள் அதை சேர்த்து நாம தைலம் காய்ச்சி தடவினோம் அப்படின்னாக்கா, எப்படிப்பட்ட மூட்டு வலியா இருந்தாலும் சரி 100% தீர்வு தரக்கூடியது தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த திருகு கள்ளி பால்ல வச்சு செய்யக்கூடியது. இந்த பாலை எடுக்கும் போது ரொம்ப எச்சரிக்கையா எடுக்கணும். முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா கண்ணுக்கு கண்ணாடி போட்டுக்கணும் அல்லது ஹெல்மெட் போட்டுக்கணும். இந்த பால் கண்ணுல பட்டது அப்படின்னா மிகப்பெரிய விபரீதம் வரும். அதனால இந்த பாலை எடுக்கும் போது கவனமா செய்யணும். அப்படி செய்த இந்த தைலத்தை யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா வலி சார்ந்த அனைத்து பிரச்சனைகளும் இந்த திருகு கள்ளி பால் பிளஸ் கடைச்சரப்புக்கு மூலிகைகள் பிளஸ் நல்லெண்ணெய் இதெல்லாம் சேர்த்து நாம தயார் பண்ணணும். இந்த தைலத்தை தடவும் போது அல்லது இந்த பாலையே எடுத்து நாம மூட்டுல தடவி அந்த செடிக்கு அடியே இருக்கக்கூடிய மண்ணை அள்ளி அப்பி வச்சோம் அப்படின்னா ஜஸ்ட் 1 மணி நேரத்துக்குள்ள மூட்டு வலி சரியாயிரும். அப்படிப்பட்ட சிறப்பான தைலம் தான் இது. நண்பர்களே, இப்ப பாருங்க, இந்த திருகு கள்ளியில இருந்து இப்ப கொத்தி விட்டதையும் பால் வருது பாத்தீங்களா? இந்த பாலை தான் ஆடு மேய்க்கிறவங்க மூட்டு வலி இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப எளிய முறையில குணப்படுத்திக்கிறதுக்காக இந்த பாலை எடுத்து மூட்டுல எங்க வலி இருக்குது அந்த இடத்துல எல்லாம் தடவிக்குவாங்க. தடவிக்கிட்டு அந்த செடிக்கு அடி இருக்கிற மண்ணவே எடுத்து அந்த பால் தடவை முட்டியில வச்சுக்குவாங்க. 1 மணி நேரத்துக்குள்ள அவங்களுக்கு மூட்டு வலி சரியாயிரும். அவ்வளவு அற்புதமான மூலிகை மருத்துவம் தான் இது. இதெல்லாம் மறந்து போன மருத்துவம். அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக